ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கண்ணா. இதுக்கு முன்னாடி நாம் அல்ஜிப்ரா, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு மென்சுரேஷன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸசைஸ் 7.1. ரைட். இப்போ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் ஆர் இன் அ ரேஷியோ 5:7 கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் வேல்யூ உள்ள சாமி, இது ரேஷியோல இருக்கு. இது எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அண்ட் இட்ஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இட்ஸ் அப்படின்றது சிலிண்டரோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட்டா? ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே சிலிண்டரை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இட்ஸ் அப்படின்னு வரும்போது கிராமர் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ்னா சிலிண்டர். இதுக்கு முன்னாடி எதை மென்ஷன் பண்ணாங்களோ அதை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். Curved surface area is 5500 square centimeter. Find the radius and its height. So, இப்போ solution போயிடலாமா? Right. First solutionல radius. Radius என்னது? ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நமக்கு ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா? ஸோ அப்போ ரேஷியோல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ இப்போ இதை டைரக்டா 5ன்னு எழுதாம நம்ம எழுதும் போது ரேஷியோல இருந்துச்சுன்னா அதை 5x அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஹைட் ரெண்டாவதா இருக்கு 7x. அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் தி ஹைட். ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல எது ரேடியஸ் எது ஹைட்னு பாத்துருவோம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல கண்ணா, இதுதான் என்னோட ரேடியஸ். ஸோ இது இருக்குல்ல கண்ணா, இதுதான் என்னோட ஹைட்டு. சில பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் இதுவும் என்னோட ரேடியஸ் தான். ரைட்டா சாமி? இதுவும் என்னோட ரேடியஸ் தான். ஸோ ரேடியஸ் எப்பயுமே மாறாது. சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு ரேடியஸ் இங்க ஒரு ரேடியஸ் அப்படி இருக்காது. இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ கண்ணா எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πRh. 2πRh அதான் இதோட ஃபார்முலா சாமி. சரி, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ எனக்கு தெரியுமில்ல, என்னது? 5500 is equal to 2 into பையோட வேல்யூ 22/7 into ஆரோட வேல்யூ 5x into ஹைட்டோட ஹெச்ங்கிறது ஹைட், ஹெச்சோட வேல்யூ 7x. முடிஞ்சதா? ஸோ இந்த 7 கேன்சல். ரைட்டாகண்ணா? இப்போ 2 22 5 இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். 2 22 5. இப்போ உங்க கொஸ்டின் வரலாம், சார் அப்போ இங்க இருக்கிற எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ 5 டேபிள்ல 1 டைம், ஸோ 55 11 டைம்ஸ் வரும். அடுத்தது இங்க பாருங்க, 11 டேபிள்ல 22 2 டைம்ஸ், இங்க 11 1 டைம் 2 0. அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 டைம் 50. அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது 25. இப்போ என்ன கண்ணா பண்ணிக்கலாம்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இங்க போட்டுக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயர், இங்க 25. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டுனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ஓட வேல்யூ என்ன? 5. ஏன்னா எந்த ஒரு நம்பரை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணா 25 கிடைக்குமோ அதுதான் அதோட ஸ்கொயர் ரூட். ஸோ 5 5s are 25. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஆன்சர் இன்னும் முடியல. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டு ஃபைண்ட். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டு ஃபைண்ட் ரேடியஸ். ரேடியஸோட வேல்யூ என்ன? 5x. இப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 5. அப்போ ரேடியஸ் 25. அடுத்தது ஹைட். ஹைட் என்னது? 7x. ஸோ 7 into x என்னது? 5. ஸோ 35. ஸோ நமக்கு
யூனிட் என்ன கொடுத்துருந்தாங்க, சென்டிமீட்டர். அப்போ இங்கே சென்டிமீட்டர் கண்டிப்பாக எழுதணும். 25 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர். இதுதான் சாமி என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஹைட் என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் என்ன, ரேடியஸ் என்ன. கிளியரா இருக்காங்கண்ணா, புரிஞ்சதா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்மள வந்து இங்கே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அவங்க கேட்கல, அவங்க ரேடியஸும் ஹைட்டும் தான் கேட்டிருக்காங்க. நானா இந்த ஃபார்முலாவில் போட்டு ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிச்சேன். சம் கிளியரா இருக்கா? ஸோ செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.